லட்சுமி, நீ என் வீட்டுக்கு வந்த நேரம் அஷ்டலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. சுபலட்சுமி, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தானே கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா பசுமாடு கண்டு போட்டிருக்கு. ஆமா, இவனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணுமே. கோபாலகிருஷ்ணா, என்னம்மா கூப்பிட்டீங்களா? உன்னை யார கூப்பிட்டா? கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டேன். தம்பி கோபாலகிருஷ்ணா, போடா. என்னக்கா கூப்பிட்டியா? உன்னை கூப்பிடலடா, எல்லாரும் வரீங்க. கோபாலகிருஷ்ணன் இங்க. கோபாலகிருஷ்ணா? எந்த அட கோபாலகிருஷ்ணா? நம்ம கோபாலகிருஷ்ணன்டா. ஏய் கோபாலகிருஷ்ணா, பாப்பா சீக்கிரம். கோபாலே, வா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? வாயா, வா வா. நம்ம லட்சுமி கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா காலக்கண்ணு குட்டி போட்டிருக்குப்பா. அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். நல்ல பேரா சொல்ல. அண்ணே, நான் பேரை கண்டுபிடிக்கிட்டேன். என்ன? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா யார்? அவரு உலக தலைவர்கள் ஒருத்தர். 27 வருஷம் தன் வாழ்க்கையை ஜெயிலே அர்ப்பணிச்சிருக்காரு. ஆப்பிரிக்கா நாட்டுக்கே தெய்வம். அவர் பேரை கொண்டு போய் மாட்டு கண்ணு குட்டி வைக்க சொல்றான். நாய் மாடு இருக்கு, கேவலமா பேசாதீங்க. அதுதானே கோமாதா குலமாதான்னு கையெடுத்து கும்பிடுறோம். ஒரு தெய்வத்தோட பேரை இன்னொரு தெய்வத்துக்கு வச்சா தப்பாமா? இவன் என்ன பெரிய பஞ்சாயத்து போர்டு தலைவியா? நான் கேட்கறது பதில் இவங்கிட்ட சொல்றேன். என்ன கூப்பிட்டு வர்றேன்? ஏண்டா ஏன் இப்படி கடிச்சுக்கிறீங்க? அந்த பேர்லாம் வேண்டாம். நல்ல வாயில் நுழையிற மாதிரி ஒரு பேர் வைங்க. ஏக்கா வாயின்னு வச்சுக்க. மாமா அரைஞ்சிருவேன். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. அம்மா, காலக்கண்ணு குட்டி தானே? ஆமாப்பா. தங்க முத்துன்னு பேரு வச்சு முத்துன்னு கூப்பிடுவோம். போதுமா? என் தங்கம் நல்ல பேரு முத்து. நல்லா. சரி, வேலைக்கு நேரம் ஆச்சு, வாங்க. கோபாலகிருஷ்ணா, போற வழியில இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திப்பா. கிருஷ்ணன் கோயில போய் சாமி கும்பிட்டு போங்க. சரி, வாங்க போலாம். டேய் புனாச்சு வாடா. கும்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் கும்மி அடிச்சிட்டு போங்க. காலங்காத்தால பொழப்ப பார்க்காம கும்மி அடிக்க சொல்றீங்களே. ஏன்டா கரும்பு காட்டுக்குள்ள களை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 30 ரூபாய். கூட 20 போட்டு 50 கொடுக்குறேன். ஒரு ஆட்டம் போட்டு போங்க. அட போங்க கவுண்டர், வேற பொழப்புல உங்களுக்கு. நெல்லாமணி கவுண்ட் ஆசைப்பட்டு கேட்கறதில்ல. ஒரு ஆட்டம் போட்டதா என்ன? செத்து போல நான் பார்க்க போறேன். அட கவுண்டர் ஹாஸ்பிட்டல் கேக்குறாருல, வாங்க ஆளுக்கு ஒரு அடி அடிச்சுட்டா போயிருவோம். அப்படிதான் மாமனி. நல்ல பாட்டா பாடுங்க. ஓலையக்கா கொண்டையிலே ஒரு கூட தாழம்பூ, தாழம்பூ முத்தாடு, தல நிறைய முக்காடு, தன்னானே தன்னானே தான கண்டே தன்னானே. ஓலையக்கா கொண்டையிலே ஒரு கூட தாழம்பூ, தாழம்பூ சித்தாடு, தல நிறைய முக்காடு, தன்னானே தன்னானே தான கண்ணே தன்னானே. கும்மி அடிச்சது போறோம். எல்லாரும் போய் களை எடுங்க போங்க. வரமுங்க, எங்க வரணுங்க. ஏண்டா அம்மனி ஆடத்தை பாத்தீங்கல்ல? பாத்துங்க. பார்த்த நீங்க பார்த்தத நானும் பாக்குறான்லாமா? கட்டையில போறவங்க. வணக்கங்கய்யா. வணக்கங்க. என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்களாமே? காலையில கூடுதல் சேர்ந்து கும்மி அடிச்சல, அது நமக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் தனியா கூட்டு வந்து கும்மி அடிக்கலாம்னு கூட்டுற சொன்னேன். நான் ஒருத்தி மட்டும் கும்மி அடிச்சா நல்லா இருக்காதுங்கய்யா. 10 பேர் சேர்ந்து அடிச்சா தானே நல்லா இருக்கும். ஐயா, நம்ம கும்பல்ல கும்மி அடிச்சு பழக்கம் இல்ல கண்ணு. அது கண்ணு, வீதியில கும்மி அடிக்கிற 10 பேர் வேடிக்கை பார்க்கலாம் கண்ணு. ஆனா வீட்டுக்குள்ள நீ நானும் கும்மி அடிக்கிறது யாரும் பார்க்க கூடாது கண்ணு. யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன்ல, ஒருத்தமே கதை மூடலாம்ல. ஐயா, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஊர்ல எல்லாரும் உங்களை லூஸ் கவுண்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் எல்லா விஷயத்தையும் லூஸ் கவுண்டர் தான் கண்ணு.
ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவுண்டர். ஐயா 2 நாளைக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தம் நடந்தது. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். என் வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்கய்யா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இங்க தாங்க கவுண்ட பக்கம் காத்தடிக்குது. கவுண்ட ஏன் தெரியுமா இத்தனை நாள் கல்யாணம் பண்ணாம இருக்க? நம்ம கல்யாணம் பண்ணா பிடிக்காது. கல்யாணம் பண்ண பொண்ணுங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டுருவேன். கன்னி பொண்ணுங்களை பார்த்தா கைய பிடிச்சி வச்சிருவேன். நமக்கு எப்பவுமே புது பூல தேன் குடிச்சு தான் பழக்கம் கண்ணு. வேற எவனா தொட்டு இருந்தான்னு வைய சச்சா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா லூஸ் கவுண்டனை பத்தி? ஐயா வேணாம் ஐயா. ஐயா வேணாம் ஐயா. ஐயா வேணாம். கட்டில தேடிதான் இந்த ஓட்டம் ஓடி வந்தியா? நான் கூட என்ன பார்த்து பயந்து ஓடுறாக்குன்னு நினைச்சேன். எங்கிட்ட கேட்டதை நானே சொல்லிருப்பேனே கட்டில இங்கதான் இருக்குதுன்னு. நான் உன்னை என்னவோ நினைச்சேன். விவரமான பொண்ணுதான். கட்டில படுத்து பழக்கம் இல்லையா உனக்கு? சரி தலையில படுத்துக்கோ. ஐயா உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கறத விட்டுருங்க ஐயா. சரி சரி வா. பாடி பாடி வண்டி நிறுத்து. அம்மனி யாருங்க? நான் சுந்தர கவுண்டரோட பொண்ணு ராதா. சுந்தரம் கவுண்டர் பொண்ணுங்களா? 1000 மில்லி வச்சிருக்காங்களே சுந்தரம் கவுண்டர். ஆமா அவரோட பொண்ணுங்க. பாப்பா பட்டணத்துல படிக்குதுங்க. அப்படிங்களா? என்ற பேர் லூஸ் கவுண்டருங்க. வண்டியா நின்னு போச்சு மக்கார் பண்ணுதுங்களாக்கும். தெரியலீங்க திடீர்னு நின்னு போச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அம்னியும் பூசு வண்டியும் பூசு ஸ்டார்ட் ஆக மாட்டாமா? நான் வேணா பாக்கலாம்னே. ஓ பாருங்க பாக்குறனுங்கோ. என்னாச்சு? வண்டியை தொட்டா வலுவலன்னு இருக்குங்க. கண்ணாடியை பார்த்தா பலபலன்னு இருக்குங்க. ஹெட்லைட் கூட நல்ல எடுப்பா இருக்குதுங்கோ. ஆனா இன்ஜின் தான் ரிப்பேருங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. நமக்கு இந்த மாதிரி புது வண்டியை ஓட்டுறதுனா ரொம்ப குஷிங்க. நாளைக்கு இது ஓட்டுங்க. ஐயோ பொசுக்குன்னு சொல்லி போட்டீங்க. இது இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதுங்கோ. நம்ம வண்டியில அவங்க வீட்டுல விட்டு போட்டு போறனுங்க. அட ஏன் வைக்கப்படுற? சுந்தர கவுண்டர் என்ற ஃப்ரெண்டு தான். சும்மா வா போலாம். போ. ஏ பண்ணாட வண்டி எடுத்து வீடு வந்து சாரு. வண்டி நிறுத்துங்க. வணக்கங்க. வண்டிக்கு என்னங்காச்சு? வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வீட்டுல விட்டுடுங்க கோபால். ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. இந்த வண்டியில நீங்க வேணா நீங்க கவுண்டர் ஜீப்ல போய் இறங்கிங்க. அம்னே அம்னே நம்ம ஜீப்ல ஜாலியா காத்து வாங்கிட்டு போலாம்னே. இல்லங்க எனக்கு ஜீப்பை விட பைக்ல போறது ரொம்ப பிடிக்கும். பை பை. இவன் எங்க இருந்து வந்த கொள்ளையில போனவன். என்னங்க கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சுங்களா? வாய்க்கு தாண்டா எட்டல ஆனா கை கட்டும். குளிக்கலாம். போயும் பொம்பளைங்க கூட குளிக்கிறதா? இந்த ஆத்து தண்ணியில குளிச்சலாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. வீட்டுக்கு போய் சுடு தண்ணி போட்டு எதமா குளிச்சாதான் எனக்கு ஓகே. என்ன என்ன வந்துட்டேன். என்ன ஒண்ணும் காணோம்.
பொய்யா ஆத்துல குளிக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப எப்படி குளிச்சீங்க உங்களை குளிக்க வச்சுட்டு பாத்தீங்களா இதுக்கா ஐயோ உங்க அப்பா வராங்களே என்ன பண்றது தெரியலையே நான் உள்ள போயிடுறேன் அப்பா போன பிறகு கூப்பிடுங்க நான் வெளியே வந்துடுறேன் சரி அனுப்பு என்ன நான் சொல்றது அது சரி யாரு குளிக்கிறது நம்ம கோபால் மாதிரி இல்ல கோபாலே தாங்க கோபால் ஐயா என்னப்பா சட்டையோட குளிச்சுட்டு இருக்க அது சட்டைய துவைக்கணுங்க குளிச்ச மாதிரியும் இருக்கும் துவைச்ச மாதிரியும் இருக்கும் அதனாலதான் இந்த கோயம்புத்தூர் பட்டேல் ஸ்டோருக்கு ஒரு 300 டின்னு ஆயில் அனுப்பி வச்சிய அதுல ஏதோ வாசம் வருதாம்பா அவர் ராத்திரி போன் பண்ணா பாத்துக்கிறையா பச்சை தண்ணில பொழுதனைக்கு கிடக்காதுப்பா ஆமாங்க. ஜலதோஷம் பிடிக்க போய் சீக்கிரமா அதான் வந்துட்டேனுங்க ஐயா கும்பிடுங்க என்ன வீட்டுக்கு போனேன் ஐயா ஆத்தங்கரைக்கு போயிருக்கா சொன்னாங்க அதான் இங்க வந்துட்டுங்க என்ன விஷயம் பொண்ணு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும் அதான் உன் காதுல போட்டு போலான்னு வந்தேன் ஏப்பா மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கினா 10,000 ரூபாய் அதே இன்னும் சரியா திருப்பி கொடுக்கல எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறாங்க இல்லைன்னு மட்டும் சொல்லிடாங்க நீங்க பணம் கொடுக்கலன்னா என் பொண்ணு கல்யாணம் நின்றும் என் மான மரியாதையெல்லாம் போயிடுங்க உன்னோட தொல்லையா போச்சு சரி சாயந்தரமா வீட்டுல வந்து பாரு நல்லதுங்க இல்ல நல்லபடியா நடக்கும் அப்பா போயிட்டாரு ராதா அப்பா போயிட்டாரு ராதா ராதா வாமா ராதா 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 ஏதாவது அறிவு இருக்கா தண்ணிக்குள்ள போயிட்டு உயிரே போயிடுச்சு தெரியுமா நிஜமாவா என்ன நிஜமா நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு பாக்கிறதுக்காக நான் கொஞ்சம் விளையாடினேன் மூஞ்சி போல கிட்டலாம் உடைச்சிடுவேன் அன்பு இருக்கா சீ. சொன்னதை புரிஞ்சு